கொழும்பில் நகைக்கடையில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை கொள்ளையிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புறக்கோட்டை செட்டியார் தெருவில் அமைந்துள்ள தங்க நகைக்கடை ஒன்றிலிருந்து சுமார் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை அவர் திருடியுள்ளதாக கூறப்படுகின்றது. 2 மாடிகளை கொண்ட நகைக்கடை ஒன்றில் கடந்த மாதம் 25ஆம் திகதி சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் திருடப்பட்டிருந்தன. சம்பவத்தன்று இரவு கட்டடத்தின் கூரை வழியாக உள்ளே நுழைந்து நகைகளை திருடிச் சென்றிருந்தமை விசாரணைகளின் போது தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் பிரதேசத்தில் காணப்படும் சுமார் 70 சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு போலீசார் முன்னெடுத்திருந்த விசாரணையின் போதே சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு 5 நாட்களுக்கும் மேலாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் விளைவாக சந்தேக நபர் திருடிய நகைகளோடு தப்பிச் சென்ற முச்சக்கர வண்டி அடையாளம் காணப்பட்டது. குறித்த சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து சந்தேக நபர் மாளிகாவத்தை பகுதியில் இறங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கம்பளை புப்ரேசவில் உள்ள பன்விலதென்ன பகுதிக்கு மற்றொரு நபரோடு சென்றமை தெரியவந்ததை அடுத்து விசேட போலீஸ் குழு ஒன்று சந்தேக நபரை கைது செய்திருந்தது. கைதான நபர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளின் பட்டியலில் உள்ளவர் எனவும் 60 வயதுடைய நபர் ஒருவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து கிடைத்த தகவலுக்கு அமைய பொருளை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள வீடொன்றின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவான நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரால் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சில தங்க நகைகள் மற்றும் 3 கிலோகிராம் வெள்ளி நகைகள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டன. திருடிச் சென்ற நகைகளை கொடுத்து சந்தேக நபர் போதைப் பொருளை கொள்வனவு செய்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. போலீசார் அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.